ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ஆன்மீக தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுற, வாங்க பார்க்கலாம். ஸோ என்ன ஆன்மீக தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகாதேசியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய ஏகாதேசியானது வைகுண்ட ஏகாதேசி. இந்த ஏகாதேசியை முன்னிட்டு ஒரு சில முக்கியமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யணும். அதில் நாளை நாள் 7 ஜென்மங்களை பார்க்கக்கூடிய வைகுண்ட ஏகாதேசியில் விரதம் இருக்கிறத பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மாதந்தோறும் வரக்கூடிய ஏகாதேசியை மிஸ் பண்ணியிருந்தாலும் ஆண்டுடைய கடைசியாக வரக்கூடிய இந்த ஏகாதேசியை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த ஏகாதேசியில் பெருமாள் வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் 7 ஜென்ம பாவங்கள் போகும். ஸோ 7 ஜென்ம பாவங்கள் போகக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த ஏகாதேசி விரதத்துடைய மகிமையையும், இந்த ஏகாதேசி விரதம் கடைபிடிக்கிறதுனால எப்படி 7 ஜென்ம பாவங்கள் தீரும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து ஆன்மீக ரீதியான இந்த விஷயங்களை தெரிஞ்சு பலன் பெறுங்க. மாதத்தில் இருமுறை வரக்கூடிய ஏகாதேசி திதிகள் எல்லாமே முக்கிய வாய்ந்த விரத நாட்களாக நம்மளுடைய இதில் சொல்லப்படுகிறது. இந்த விரத நாட்களில் மார்கழி மாத வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசி மட்டும் மிகவும் புனிதமானதாகவும் மங்களகரமானதாகவும் கருதப்படுது. ஸோ இது ஆன்மீக ரீதியாக ஒரு சிறந்த ஒரு நாளாக சொல்லப்படுது. இந்த ஆண்டு அரிய சந்திர வரிசை காரணமாக ஒரே ஆண்டிலேயே இருமுறை வைகுண்ட ஏகாதேசி வருது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஜனவரி 10 ஒரு முறை வைகுண்ட ஏகாதேசி வந்த நிலையில் தற்போது ஆண்டின் இறுதியான டிசம்பர் 30 நாளை நாள் இன்னொரு வைகுண்ட ஏகாதேசி வருகிறது. இந்த நாளில் வைகுண்ட வாசல் மகா விஷ்ணு கோவில்களில் நாளை அதிகாலை திறக்கப்பட இருக்கு. இதை பரமபத வாசல் என்று சொர்க்க வாசல் என்று குறிப்பிடப்படும். இந்த புனித நாளில் விரதம் இருப்பது 7 ஜென்மங்களில் நாம் சேர்ந்து கொண்ட பாவங்களை போக்கும் என்று நம்பப்படுது. அந்த வகையில் 7 ஜென்ம பாவம் தீருவதற்கு எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு வழிபாடு செய்து பயன்பெறுங்க. வைகுண்ட ஏகாதேசி சம்பந்தமாக ஒரு புராண கதையும் இருக்கு. ஒரு காலத்தில் மது கைடபர் என்னும் 2 அரக்கர்கள் பிரம்மாவிடமிருந்து வேதங்களை திருடி தேவலோகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தினர். ஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்களை தோற்கடித்து வேதங்களை மீட்ட பிறகு மனம் திருந்திய அவர்கள் பகவானிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றனர். தங்கள் பகவானுடைய இதில் தோல்வியுற்ற இந்த ஏகாதேசினால வைகுண்ட ஏகாதேசியாக அனுசரித்து வைகுண்டத்தின் வடக்கு வாசல் வழியாக வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் எங்களை போல அவங்களுக்கும் மோட்சத்தை தந்தருள வேண்டும் என்ற மாதிரி ஒரு இதை கேட்டிருக்கிறாங்க. பகவானும் அந்த மாதிரியே நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வாக்களித்திருக்கிறாரு. அதனால தான் சொர்க்கவாசல் திறப்பு வழியாக வரக்கூடிய பக்தர்களுக்கு பாவ விமோசனம் கிடைப்பதாக இன்றளவும் நம்பப்படுது. ஸோ நாளை அதிகாலை கோவிலில் வைகுண்ட வாசல் வழியாக உள்ளே நுழைந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். நாளை நாள் முழுவதும் முழு பட்டினியாக முழுமையான விரதத்தை கடைபிடித்திங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய பலன் வேறு எதிலுமே கிடைக்காது. முழுமையாக விரத நாளை நாள் இருக்க முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு நாளை நாள் முழுவதும் பகவத் ஸ்மரணில் ஈடுபடலாம். எல்லா கோவில்கள்லையுமே விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம், பக்தி பாடல்கள், உபநேசனங்கள் என்று நாள் முழுவதும் நிகழ்ச்சிகள் நடப்பதால் நீங்கள் கோவிலில் தங்கி உங்களை முழுவதும் பக்தியில் ஈடுபடுத்தி கொண்டாலும் தவறு கிடையாது. வீட்டில் இருப்பவர்கள் வீட்டிலேயே பூஜை வழிபாடுகள் என்று செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நாளை இரவு தூங்காமல் கண் விழிப்பது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது. நாள் முழுவதும் பக்தியோடு பகவான் நினைவிலேயே கழிக்க வேண்டும் என்பது தான் நாளை நாளுடைய நோக்கமாக உங்களுக்கு இருக்கணும். தமிழகத்தில் ஸ்ரீரங்கத்தில் அதிகாலை பரமபத வாசல் வழியாக கோயிலுக்கு நுழைவதை மிக புனிதமாக கருதி ஏராளமான பக்தர்கள் ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதேசிக்கு ஸ்ரீரங்கம் வருவாங்க. அதே போல் திருமாலை ஸ்ரீ வெங்கடஜலபதி கோயில்லையும் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் கோயிலையும் மிக கோலாகலமாக வைகுண்ட ஏகாதேசி வழிபாடு நடைபெறும். அனைத்து பெருமாள் ஆலயங்கள்லையும் நடைபெறும். ஸ்பெசிஃபிக்காக இங்கே ரொம்ப கிராண்டாக நடைபெறும். ஸோ இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் சொர்க்கவாசலுக்குள்ளே போவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த ஏகாதேசி அன்னைக்கு நீங்களும் கோவிலுக்கு போய்
பெருமாளுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல போகிறேன். 1 கிலோ எடை தங்க சடாரி வைகுண்ட ஏகாதசி என்று மட்டும் கிடைக்கக்கூடிய பெருமாள் பாத தரிசனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். அதை பற்றிய டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. 2000 ஆண்டுகள் பழமையான கூடலோகர் பெருமாள் திருக்கோவில் மதுரை மாநகரின் மைய பகுதியில் அமைந்திருக்கு. இந்த கோவில் மதுரை பேரியர் பேருந்து நிலையத்தின் கிழக்கு பகுதியில் மேற்கு வடம் போக்கி தெருவில் 5 கலசத்துடன் கூடிய 5 நிலை ராஜகோபுரம் 8 பிரகாரங்கள் என அமைந்திருக்கு. 108 வைணவ திருத்தலங்களில் 4வது தலம் இது. இக்கோவில் மூலவர் பெருமாள் பெயர் கூடலகர். பெருமாள் வேறு எந்த கோவிலும் இல்லாதது இந்த கோவிலில் 3 கோலங்களில் காட்சி தருகிறார். அஷ்டாங்க விமோனத்தின் கீழ்த்தளத்தில் கூடலழகர் அமர்ந்த கோலத்திலும், 2வது தளத்தில் சூரிய நாராயணர் எனும் நின்ற கோலத்திலும், 3வது தளத்தில் பார்க்கடல்நாதர் பள்ளி கொண்ட கோலத்திலும் காட்சி தருகிறார். கூடலழகர் கோயிலில் அஷ்டாங்க விமானத்தின் கீழ்த்தளத்தில் கூடலழகர் ஸ்ரீதேவி பூதேவியோடு அமர்ந்த கோலத்தில் காட்சி தருவார். பூவாராகர், லட்சுமி நரசிம்மர், லட்சுமி நாராயணர், ஆழ்வார்கள், வைணவ ஆச்சாரியர்களும் விமானத்தில் தரிசிக்கலாம். மதுரை கூடலழகர் கோயில் விமானத்தில் ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதைகள் போன்ற சுதை சிற்பங்கள் நிறைய இருக்குது. அதை பார்க்கும்போது அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இந்த விமான கலசத்தின் நிழல் எந்த பொழுதிலும் தரையில் விழாது. அவ்வளவு கலை அம்சத்தோடு இது கட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் இந்த கோவிலின் விமானத்தை கிரிவலம் போன்று வலவந்து வழிபடுகின்றனர். அதே போல பெரும்பாலான பெருமாள் கோவில்களில் வெள்ளி அல்லது தங்க முலாம் பூசிய எடை குறைந்த சடாரிகள் கொண்டு பெருமாளுடைய திருவடி ஆசி வழங்கப்படும். ஆனால் இங்கு 1 கிலோ எடையுள்ள தங்க சடாரி இருக்கு. இந்த தங்க சடாரி வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டுமே இந்த சடாரியை கொண்டு பக்தர்களுக்கு ஆசி வழங்கப்படுது. பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பாடிய இத்தலத்தில் அவருக்கு காட்சி தந்த மகாவிஷ்ணு ஐஸ்வர்யம் தரும் தனது பாத தரிசனத்தை காட்டி அருளினார். அதன் நினைவாக இங்கு சடாரி சேவை சாதிக்கப்படுகிறது. கூடலழகர் பெருமாள் கோவிலில் 12 தமிழ் மாதங்களில் பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்பட்டாலும் இந்த கோவிலில் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த சடாரி திருவிழா தான் ரொம்ப விசேஷம். முருகன் கோவில்களில் பக்தர்கள் பால்குடம் எடுப்பது வழக்கம். அதே போல் பக்தர்கள் இங்கு தாயார் மதுரவள்ளிக்கு பால்குடம் நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. நவராத்திரிக்கு பின்பு தாயாரை சாந்தப்படுத்தும் விதமாக புரட்டாசி பௌர்ணமி என்று இந்த வழிபாடு இன்றளவும் நடைபெறுகிறது. பொதுவாக சைவ சமய கோவில்களில் மட்டுமே நவக்கிரக சன்னதி இருக்கும். வைணவ கோவில்களில் நவக்கிரகங்களுக்கு பதிலாக சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கும். வைணவ தலமான இக்கோவிலில் நவக்கிரகங்கள் சன்னதி இருக்கிறது. 9 கிரகங்களையும் வணங்கக்கூடிய விதமாக தசாவதார ஸ்லோகமும் இருக்கு. தமிழகத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய ஒரே பெருமாள் கோவில் இதுதான். திருவோணம் அன்று இங்கு விசேஷ பூஜை நடைபெறுது. சங்க காலத்தில் பாண்டிய மன்னனான தலையலங்கனத்துக்கு சேருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் கூடலழகருக்கு பல திருவிழாக்கள் எடுத்து மகிழ்ந்தான். ஆவணி திருவோண நன்னாளில் சிறப்பான பல வழிபாடுகள் செய்தான். அதனை மாயேன் மயோ ஓண நன்னாள் என்று தமது மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனார் கூறியிருக்கிறார். இதன் அடிப்படையில் இங்கு ஓணம் பண்டிகையும் கொண்டாடப்படுது. இதெல்லாம் ஏன் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வைகுண்ட ஏகாதசிக்கு நாளை நாள் பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த சடாரியை நீங்களும் வாங்கி பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம். ஒருவேளை அங்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் சொர்க்கவாசல் திறப்பை பார்த்து விரதம் இருந்து வழிபாடு செய்து கோவிலுக்குள்ளே போய் சடாரியை வாங்கி பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்குங்க. ஸோ எப்படி பண்ணாலும் உங்களுக்கு பெருமாளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்ல வர. ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாள் ஏகாதசியுடைய சிறப்பையும் சடாரி வைக்கக்கூடிய விவரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் வேறொரு ஆன்மீக தோள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் வைகுண்ட ஏகாதசி பற்றி நிறைய தகவல்கள் வரும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.